வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். காவல்துறையினர் மக்களை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மேலும் இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி போன்றவற்றை எதிர்கொண்டு தடுத்திட காவல்துறை தயாராக இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வீர சாவர்கரின் பிறந்தநாளையொட்டி அவரை நினைவு கூர்ந்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடகப் பதிவு ஒன்றில் வீர சாவர்கரின் துணிச்சலும் தேசபக்தியும் மக்களை எப்பொழுதும் ஊக்கப்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக நாளை 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இந்திய சீன எல்லை விவகாரங்களுக்கான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்புக்கான பணிக்குழுவின் 35வது கூட்டத்தில் இரு நாடுகளும் எல்லைப் பகுதியில் நிலவும் சூழ்நிலையை ஆய்வு செய்து அமைதியை பேணுவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து திருப்தி தெரிவித்துள்ளன. இன்று நடைபெறுவதாக இருந்து பின்பு தள்ளி வைக்கப்பட்ட 2026ஆம் ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கான பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வுகள் இம்மாதம் 31, அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் நிறைவடைவதை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோயிலில் மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் துணைநிலை ஆளுநரை வரவேற்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.